ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான். போன வீடியோவில் வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோஸ் வந்து லைக் பண்ணியிருந்தீங்க. அதனால் இதே மாதிரி ஸ்லீவ் வந்து ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கஸ்டமர் கேட்டாங்க. அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதே அவங்க பார்த்தாங்க, நல்லா இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் கேட்டாங்க. அதனால் நான் ஸ்லீவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஸ்லீவ் வந்து ஒரு ப்ளூ கலர் ஸ்லீவ் தான், ப்ளூ கலர் சாரீ தான். அதுக்கு வந்து இந்த பிங்க் கலர் வந்து ப்ளவுஸ் வந்துடுது. அதுக்கு வந்து நான் சாரீ கிளாத்தே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஏதாவது ஒரு டிசைன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்க. கேதரிங்கோ இல்லைன்னா ப்ரில் வச்சோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க, ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி கூட வச்சு கொடுங்க, நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். சாரீ கிளாத்லேயே வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாரியோட கிளாத் கலருக்கே நான் வந்து லைனிங்கும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கேன்வாஸ் பேப்பரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக வரும், ஃபினிஷிங்கு ஸ்டிஃபாகவும் இருக்கும். அதனால் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், நீங்களும் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால். நான் வந்து கேன்வாஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து உள்ள இன்னொரு லைன் போட்டுக்கிட்டேன். எதுக்குன்னா இந்த 2 இன்ச்சு இந்த 2 லைனுக்குள்ளவே நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் வந்து நம்ம வைக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. 2 லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 லைனுக்குள்ளே அந்த ஷேப் வர்ற மாதிரி பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து தைலம் இருக்குது இல்லையா, டைகர் தைலம் இருக்கு இல்லையா, அந்த மூடி வச்சு தான் நான் வந்து இந்த ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த 2 லைனுக்கும் இப்படி சென்டரில் அந்த மூடியை வச்சு அந்த வளைவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 லைவுக்குள்ளவே வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து கேன்வாஸ் பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் இந்த 1/4 இன்ச் தான் வைக்கலான்னு இருந்தேன். பட் வந்து இல்லை, இன்னொரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம எம்மிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து 4 பீஸ் வந்து ஸ்கேலப் வந்து கட் பண்ணியிருக்கேன் கேன்வாஸ் பேப்பரில். ஏன்னா இன்னொரு ப்ளவுஸும் கேட்டிருக்காங்க இன்னொரு கஸ்டமர். அதனால் நான் ஒரே முட்டாக வந்து 2 ஸ்லீவுக்கு ஆகிற மாதிரி 2 பேருக்கு ஆகிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பர் வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதை விட என்னோட ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஸ்டிச் பண்ணுறதை விட நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பரை வந்து அயன் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. இந்த கேன்வாஸ் பேப்பர் அந்த கிளாத்தோட ஒட்டிக்கும், நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த கேன்வாஸ் பேப்பர் மட்டும் அயன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சூடு கம்மியாக வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நேரத்தில் அந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து உருகிடும். அதை பார்த்து நீங்கள் சூடு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பபிள்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பபிள்ஸ் வந்து தர்மாக்கோல் பால்ஸ்ன்னு கேட்டால் கடையில் வந்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும், அதே இல்லாமல் கலராக இருக்கிற மாதிரியும் கிடைக்கும். நான் வந்து ஒயிட் கலரு எனக்கு கிடச்சது, அது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கலரில் இருக்கிறதும் இருக்குது, பட் வந்து அந்த ஒயிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பால்ஸ் ஃபுல்லாகவே ஒரே சைஸாக நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை, மீடியமான சைஸில் இந்த ஒயிட் கலர் இருக்கிறதுனால ஒயிட் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி சின்னதாக நான் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த தர்மாக்கோல் பால்ஸை வச்சு 2 கிளாத் வச்சு ஏன் வச்சேன்னாக்கா, நாம் உள்ளே வைக்கிற தர்மாக்கோல் பால்ஸ் வந்து அந்த பபிள்ஸில் வந்து தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக 2 கலர் வச்சேன். அதே திக்காக நீங்கள் கிளாத்து கொடுக்கும்போது சிங்கிள் கிளாத்லேயே அந்த தர்மாக்கோல் பால்ஸ் வச்சு சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூ கட்டுற மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே 2 சுற்றிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தையல் போடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்காமல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நேரத்தில் ஹார்டாக இருந்துச்சுன்னா ஊசி கூட உடஞ்சிடும். அதை பார்த்து நீங்கள் சுற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு கைடு அளவுக்கு விட்டுட்டு கீழே இருக்கிற கிளாத்தை வந்து மடித்து தைச்சிட்டேன். அந்த
ஃபினிஷிங் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவில் வந்து நான் பிசுறு இருக்கிற மாதிரியே தைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த கேன்வாஸ் பேப்பர் வச்சு அப்படியே திருப்புவோம் இல்லையா, அதனால் அந்த பிசுறு உள்ளே போயிடும். அதனால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலை ஒன்றும் இல்லை. நார்மலாக நம்ம ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க. திருப்பி அடிக்கிறது வந்து வேண்டாம். ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்கள் கஸ்டமரும் கேட்குறாங்களா, நீங்களும் தைச்சி கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் வாங்காமல் இருப்பீங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் ஈஸியான மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெவியாக ரொம்ப வேலை செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்ஸில் தான் இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லைனிங் எக்ஸ்ட்ரா சாரியோட கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ரைட் ஸ்லீவ் எது லெஃப்ட் ஸ்லீவ் எது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி வைக்காமல் நான் பிகினர்ஸ்க்காக மட்டும் சொல்கிறேன். பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி ஸ்டிச் பண்ணுறது சகஜம்தான். நானும் புதுசில் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய பிரித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது வந்து சகஜம்தான். நம்ம ஒரு விஷயத்தை வந்து பழகிற வரைக்கும் கற்றுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுவே பழகிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 20 இயர்ஸாக வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். 20 இயர்ஸாக வந்து நிறைய விஷயத்தை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருக்கேன். பட் வந்து எனக்கு ஒரு நேரத்தில் வந்து நிறைய பிரச்சனை வரும் லைஃப்பில். இப்போ வந்து நம்ம ஓடி சம்பாதிக்கிறது எதுக்காக, நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து ரன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எந்த ஒரு தொழிலுமே செய்கிறோம். அதுலேயே நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைங்க வரும். தைச்சிட்டு வாங்கிக்கிறாங்க, பணம் கொடுக்கறது இல்லை தைச்சிடு அப்படி நான் கொடுக்குறதில்ல, பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கன்னு நம்ம சொன்னோன்னா அந்த ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பிரச்சனை எல்லா டைலர்ஸும் சந்திக்கிற மாதிரி நானும் சந்திச்சிருக்கேன். என்னோடய அனுபவத்தை வந்து சொல்லணுன்னா நிறைய இருக்குது. 20 வருஷத்தில் நான் எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், எவ்வளோ கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பேன், எல்லாமே என்னோடய மைண்டில் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதெல்லாம் எல்லா டைலர்ஸுக்கும் நடக்கிறது சகஜம்தான். அதில் நாம் வேறு சொல்லிக்கிட்டு உங்களை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் வந்து ஒன்று நினைப்பேன், என்னோடய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டேன். பட் என்னோடய ஹாப்பினஸ்ஸை மட்டும் ஷேர் பண்ணுற கேரக்டர் நான். அதனால தான் எனக்கு வந்து நிறைய என்னோடய கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணாமல் நான் ஸ்டிச் பண்ணுறது அழகழகாக ஸ்டிச் பண்ணுறேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். மோஸ்ட்லி வந்து அதுதான் நான் காட்டியிருப்பேன். என்னோடய சேடை வந்து உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து டைலர்ஸுங்க வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து அந்த ஸ்கேலப் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த நம்ம கட் பண்ணி அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கேன்வாஸ் பேப்பரை, அதை சுற்றியும் அந்த கேன்வாஸ் பேப்பர் மேலே தையல் போடாமல் அது பக்கத்துலேயே ஒட்டி இருக்கிற ஷேப்பில் மட்டும் நீங்கள் தையல் போட்டு ஈஸியாக அதை டேர்ன் பண்ணுறதுக்கு அந்த கார்னர்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து அழகாக நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி டிசைன் நம்மளுக்கு தைக்க தெரியாது, எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கஸ்டமருங்களை வேண்டான்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படியோ ஒன்று ஸ்டிச் பண்ணி கொடுங்க. எப்போவுமே வாழ்க்கையில் வந்து நம்ம கற்றுக்கிறத விட நம்மளோட அனுபவம் வந்து நம்மளுக்கு நல்லா கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். போல்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க. என்ன ஆனாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இப்போ இருக்கிற பேட்ச் ஒர்க் டிசைனில் வந்து எவ்வளோ வந்து ஃபால்ட் வந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக கரெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். எந்த ஒரு டிசைனையும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணுன்றது இல்லை. நம்ம வந்து ஒரு டிசைன் பிளான் பண்ணுறோம், அது ஒரு டிசைனாக நம்மளுக்கு அவுட்புட் வருதுன்னா பரவாயில்ல, ஓகே, நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்ம வந்து ஆர்டினரி நம்ம எவ்வளோ டிசைன்ஸ் எல்லாம் அப்போ வந்து ஸ்டிச் பண்ணல. நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஒரு ஸ்டேஜில் வந்து நார்மல் ப்ளவுஸு பஃப் ஸ்லீவ் வைப்போம், அவ்வளோதான். அந்த மாதிரி நேரத்தில் நிறைய ஃபினிஷிங் பார்ப்பாங்க, நிறைய டிசைன் வந்து பார்ப்பாங்க, எப்படி தைச்சிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு
ஒரு ஷேப்பில் நம்ம கட் பண்ணுவோம், அது ஒரு ஷேப்பில் வந்தால் அது ஒரு டிசைன் ஆகிடுது. அதனால் நீங்கள் ஹாப்பியாக வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. பாருங்கள், நான் ரைட் ஸ்லீவுக்கும் லெஃப்ட் ஸ்லீவுக்கும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். பபுள்ஸ் வந்து நான் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து அந்த கரெக்டாக வந்து உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஃபஸ்ட்டு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுக்கு அதுக்காக நான் வந்து ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பபுள்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்விசிபிளாகவும் அந்த பொட்லி பபுள்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பிகினர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்படி சொல்லியிருக்கேன். பாருங்கள், அவுட்லுக் வந்து சூப்பராக வந்திருக்கு ப்ளவுஸு. நீங்கள் ஸ்டிச் பண்ணதுமே ஹைன் பண்ணிவிடுங்க, சூப்பராக இருக்கும், நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணி தந்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு மறுபடியும் நம்மக்கிட்டே வருவாங்க. கண்டிப்பாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. முடிஞ்சால் நீங்கள் அயன் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுமே அயன் பண்ணோன்னா அந்த ஃபிட்டிங் வந்து சூப்பராக வரும் நம்மளுக்கு. ஏன்னா அவங்க ஒரு அயன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அயன் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்காது. சூப்பராக இருக்குது. இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு எனக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்